ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேத்தக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட்டில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் மார்வல் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்வலில் டிஸ்னி அவங்களுடைய டெஸ்டினேஷன் D23 ஈவெண்ட்டில் டூம்ஸ்டேவுடைய ஒரு சின்ன டீசரை போட்டு காமிச்சதாக சொல்லியிருக்காங்க. அதில் சைக்கிளாப்ஸோடைய ஒரு லைனை இப்போ ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. அதுபடி இதுக்கப்புறம் என்ன நடந்தாலுமே நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சைக்கிளாப்ஸ் சொல்கிறதா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஹாக்கையில் கேட் பிஷப்பாக வந்த ஹேலி ஷான்ஃபோர்ட் டூம்ஸ்டேல இருக்கதா கேட்டதுக்கு நான் இருக்கனா இல்லையான்றது இப்போ சொல்ல முடியாதுன்ற மாதிரி மழுப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க டூம்ஸ்டே இருக்கதா சொல்லிட்டு ஒரு லீக் வந்திருக்கு. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கிட்ட அவருடைய தோர் 5 பற்றி கேட்கும்போது டூம்ஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா கேரக்டரும் எங்கெங்க போகிறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் தோர் 5 வருமா வராதான்றது சொல்லியிருக்காரு. ரூசோ பிரதர்ஸ் அவங்க இது வரைக்கும் பண்ணதுலேயே இதான் மிகப்பெரிய படமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டூம்ஸ்டேவை பற்றி சொல்லும் போது. ஜாக்கி சான் இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயோட ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்டை விசிட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு கேட்கும்போது அவருடைய ஸ்ட்ரென்த் டீம் தான் அந்த மூவியை ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்றது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேக்டு மூவியாக இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கடைசியாக கிறிஸ் எவான்ஸ் டூம்ஸ்டேல அவருடைய ஷூட்டிங் போர்ஷன் ஆரம்பிச்சது ஒரு ரூமர் வந்திருக்கு. போன வாரம் தான் அவரும் பெக்கி காட்டரும் இருந்த எம்கேம்ல இருந்த வீட்டை ஷூட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அவரோட போர்ஷன் ஆரம்பிச்சதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பக்கம் டிசி சைடில் வந்த டிசியில் த அத்தாரிட்டி சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை ஜேம்ஸ் கன் கிரீன் லைட் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ராஜெக்டை இப்போ ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே டிசிக்குள்ளே எங்கே ஃபிட் பண்ணுறதுன்றது அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்ஜஸ்டிஸ் 2ல சூப்பர்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்த ஜார்ஜ் நியூபார்ன் இன்ஜஸ்டிஸ் 3 இப்போ வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் இன்ஜஸ்டிஸ் 3 விளையாடுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அந்த பக்கம் ஹாலிவுட் சைடில் வரும்போது டெஸ்டினேஷன் D23 ஈவெண்ட்ல ஐசேஜ் 6 டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் ஐசேஜ் பாய்லிங் பாயிண்ட்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி February 5, 2027 ரிலீஸ் ஆகுது. இதில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே இது தொலைஞ்சு போன ஒரு உலகத்தை விசிட் பண்ணி அங்கே டைனோசார்ஸ் கூடயும் லாவா கூடயும் ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ் போக போகிறாங்களா, அதான் ஸ்டோரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. அடுத்ததாக கிளென் பவலோடைய சாட் பவர் சீரீஸில் புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் ஹூலுல செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆகுது. இதில் காலேஜில் ஒரு தோத்து போன ஒரு குவார்டர் பேக் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபுட்பால் டீமுக்கு விளையாடுறதா ஸ்டோரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ரெடிபிள்ஸ் 3 2028 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பிக்சர் அவங்களுடைய புது ஸ்லேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேரமவுண்ட் பிக்சர்ஸ் கால் ஆஃப் டியூட்டியோடைய மூவிக்கான ரைட்ஸ்க்காக நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்க எந்த கதையை மூவியாக எடுத்தால் நல்லா இருக்குன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மோட்டர் காம்பஸ் சைட்லேருந்து ஒரு சேட் நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதோடைய பார்ட் 2 இந்த வருஷம் அக்டோபர் ரிலீஸ் ஆக வேண்டிய மூவி அடுத்த வருஷம் மே 15 ரிலீஸ்க்கு டிலே பண்ணியிருக்காங்க. மேபி CGI ஒர்க்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால இருக்க சான்சஸ் இருக்கு. ஷான் லிவியோ ஸ்டார் வார்ஸ் ஷார்ஃபைட்டர் மூவிக்கான கேஸ்டிங் பயங்கரமாக நடந்துட்டு இருந்துச்சு. இதில் இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஈவன் மேண்டிஸ் ரயன் காஸ்லிங்கோட ஒய்ஃபாக நடிக்கிறாங்க. ஏமி ஆடம்ஸ் ரயன் காஸ்லிங்கோடைய மாமா நடிக்கிறாங்க. ஃப்ளைன் கிரே யங் வெர்ஷனாக ரயன் காஸ்லிங் நடிக்கிறாரு. கூடவே சைமன் போர்டும் ஆரன் பேஸையும் கேஸ்டிங்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரிலீஸ் கால் அவருக்கு இன்னொரு ஐடியா இருக்கதா சொல்லியிருக்காரு. ஏலியனுடைய ப்ரீக்வலுக்கான ப்ராஜெக்ட். யாரெல்லாம் ஏலியனுக்கு இன்னொரு ப்ரீக்வல் வந்தால் நல்லா இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே ரிலீஸ் கார்டு கிளாடியேட்டர் 3 இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ கிளாடியேட்டர் 3 இப்போ ஒர்க்கிங்ல தான் இருக்கு. கடைசியாக த ரிட்டர்ன் ஆஃப் த சைலண்ட் ஹில்கான மூவியோட புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஜனவரி 23 2026 ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதாங்க சொந்தவரை இந்த நியூஸ் எல்லாம் மிஸ் பண்ணிதான் தப்பா சொன்னதாக கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் செஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.